வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பாரிக்கு நிகரானவன். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பாண்டிய மன்னனின் அரசவைக்கு ஒரு புலவர் வந்திருந்தார். அவர் எங்கோ வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தார். பாண்டியனை போற்றி அவர் ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்து படித்தார். அவர் கவிதையின் பொருள் பாண்டியன் மனதை தொடவில்லை. அவை புலவர் பக்கம் திரும்பினார். கவிதை நன்றாக இல்லை என்று பொருள்படும்படி 2 கைகளையும் விரித்து காட்டினார் அவை புலவர். சிவபிராணி பாண்டியனாக பிறந்து இந்த உலகத்தை காத்து வருவதாக கவிதையில் கூறப்பட்டிருந்தது. பாண்டியனின் வீரம், கொடை முதலிய பண்புகளை போற்றி வாழ்த்தி பாடப் பெற்றிருந்தது அந்த செய்யுள். பாண்டியன் அந்த புலவருக்கு 10 பொன் பரிசு கொடுக்கும்படி கட்டளை பிறப்பித்தான். புலவர் பெரும் மகிழ்ச்சியுடன் பொன்னை வாங்கிக் கொண்டு புறப்பட்டார். அந்த புலவர் சென்றபின் அவை புலவர் அரசனை நோக்கி, அரசே, அந்த கவிதையில் ஒன்றுமில்லை என்பதற்காக வல்லவா நான் 2 கைகளையும் விரித்து காண்பித்தேன். தாங்கள் என் கை விரல்களை எண்ணிக்கொண்டு 10 பொன் கொடுக்க சொன்னீர்களோ என்று கேட்டார். அல்ல அல்ல, கவிதைக்காக நான் பரிசு கொடுக்கவில்லை. அந்த புலவரின் வறுமையை போக்கவே பரிசு கொடுத்தேன். பாவம், வயிற்று கொடுமையால் அல்லவா என்னையே இறைவனாக்கி விட்டார் என்று அறிவிலும் திருவிலும் பெரியவரான அந்த புலவருக்காக இரக்கப்பட்டான் பாண்டியன். அதைத் தொடர்ந்து வல்லன்மையை பற்றி அவையில் பேச்சு எழுந்தது. பாரி, ஓரி முதலிய கடையெழு வள்ளல்களுக்குப் பின் தமிழ்நாட்டில் வள்ளல்களே பிறக்கவில்லை என்று ஒருவர் கருத்து சொன்னார். கொடை வழங்குபட்டி என்ற ஊரில் அறம் வென்றான் என்ற வணிகன் ஒருவன் இருப்பதாகவும் அவன் செய்யாத அறம் இல்லை என்றும் அவையில் ஒருவர் கூறினார். அறம் வென்றானுடைய பெருமைகளை 5-6 பேர் பேசத் தொடங்கிவிட்டனர். கொடை கொடுப்பதிலும் புலவர்க்கு பரிசு வழங்குவதிலும் அவன் பாரிக்கு சளைத்தவனல்லன் என்று ஒருவர் கூறினார். பாண்டியனால் இப்பேச்சுக்களை நம்ப முடியவில்லை. ஒரு வணிகன் அவ்வளவு அறநோக்கம் கொண்டவனாக இருப்பானா என்பது அவனுக்கு வியப்பாகவே இருந்தது. அறம் வென்றான் என்ற வணிகனுடைய வல்லன்மையை நேரில் அறிந்து வர வேண்டும் என்று பாண்டியன் எண்ணினான். மறுநாளே அவன் மாறு வேடத்தில் கொடை வழங்குபட்டிக்கு புறப்பட்டான். மன்னன் தலைநகரை விட்டு சென்ற செய்தி யாருக்கும் தெரியாது. கொடை வழங்குபட்டியை நெருங்க நெருங்க அறம் வென்றானின் புகழ் பாண்டிய மன்னன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. பாணர்களும் விரலியரும் அறம் வென்றானின் புகழ் பாடி ஆடினர். புலவர்கள் அறம் வென்றானை வாழ்த்தி பாடிய பாடல்கள் சிறுவர்களால் பாடப்பெற்றன. இரவலர்கள் அறம் வென்றானை தேடி சென்ற வண்ணம் இருந்தனர். கடைசியாக பாண்டியன் கொடை வழங்குபட்டியை போய் சேர்ந்து விட்டான். அவன் அங்கு போய் சேர்ந்தபோது இருட்டத் தொடங்கிவிட்டது. கொடை வழங்குபட்டியின் ஒரு வீதி வழியாக மாறுவேடத்தில் இருந்த மன்னன் சென்று கொண்டிருந்தான். ஒரு வீட்டில் ஒரு கிழவி பரிதவித்து புலம்பிக் கொண்டிருந்த ஒலி கேட்டது. மன்னன் அந்த வீட்டை நெருங்கினான். கதவு அடைத்து கிடந்தது. சாவித்துளையின் வழியாக அவன் உள்ளே எட்டி பார்த்தான். கூடத்தில் ஒரு சிறு விளக்கு மினுக் மினுக்கென்று எரிந்து கொண்டிருந்தது. பாயில் ஒரு இளம் பெண் நோயாக படுத்திருந்தாள். எலும்பு வடிவமாக களையிழந்து கிடந்த அந்த பெண்ணின் கதி எப்படி முடியுமோ என்று கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் கிழவி. பாண்டியன் கதவை தட்டினான். கிழவி எழுந்து வந்து கதவை திறந்தாள். முன்பின் அறியாத ஒரு மனிதனை கண்டதும் அவள் என்ன வேண்டும் என்று கேட்டாள். அம்மா, நான் வெளியூரை சேர்ந்தவன். வீதி வழியை போய்க் கொண்டிருக்கும் போது இங்கு அழுகுரல் கேட்டது. என்ன என்று தெரிந்து கொள்ளவே வந்தேன் என்றான் மாறுவேடத்து மன்னன். ஐயா, என் மகள் படுத்த படுக்கையாய் கிடக்கிறாள். இந்த ஊர் மருத்துவரோ பணம் இல்லாமல் கை பார்க்க மாட்டார். எங்களிடம் பணம் இல்லை. நாளுக்கு நாள் அணு அணுவாக செத்து கொண்டிருக்கும் அவளை பார்க்க பார்க்க எனக்கு அழுகை அழுகையாக வருகிறது என்று கிழவி மீண்டும் அழத் தொடங்கிவிட்டார். அம்மா, ஆக வேண்டியதை செய்யாமல் அழுது கொண்டிருந்தால் என்ன பயன் என்று கேட்டான் மன்னன். ஐயா, நான் கிழவி, என்னால் என்ன முடியும் என்று கேட்டாள் கிழவி. அம்மா, நான் உங்கள் மகளை பார்க்கலாமா என்று கேட்டான் அரசன். கிழவி உள்ளே கூட்டி சென்று தன் மகளை காட்டினாள். பாண்டியன் அப்பெண்ணை கூர்ந்து நோக்கினான். அன்றே ஏதாவது செய்யாவிட்டால் மறுநாள் நம்ப முடியாது என்று தோன்றியது. அம்மா, இந்த ஊரில் இருந்து கொண்டே இப்படி நோயை வளரவிட்டு விட்டீர்களே. வணிகர் அறம் வென்றானிடம் சென்று ஏதாவது உதவி கேட்டு வாருங்கள். நான் அதுவரை உங்கள் மகளை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றான் மன்னன். அப்பா, நீ நன்றாயிருப்பாய். எல்லோரும் அறம் வென்றானை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள். இருந்தாலும் எனக்கு இதுவரை
இந்த எண்ணம் வரவே இல்லை. இப்போதே நான் போய் வருகிறேன் என்று சேலையை இடுப்பில் வரிந்து கட்டிக்கொண்டு கிழவி விரைந்து நடந்தாள். சிறிது நேரம் சென்றபின் கிழவி திரும்பி வந்தாள். ஆனால் சென்றபோது இருந்த களை அப்போது அவள் முகத்தில் இல்லை. முன்னிலும் வாடி தளர்ந்த முகத்துடன் அவள் திரும்பி வந்தாள். என்ன ஆச்சு என்று கேட்டான் பாண்டியன். அவனாரம் செய்கிறான், எல்லாம் வெளிப்பகட்டு. இரவிலே யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டானாம், பகலிலேதான் கொடுப்பானாம். அதுவும் வீட்டிலே கொடுப்பதே வழக்கமில்லையாம், கோயில் வாசலேதான் கொடுப்பானாம் என்று கூறி சலித்து கொண்டே உட்கார்ந்து சுவரில் சாய்ந்து கொண்டாள் கிழவி. அவள் மூச்சு விடும் வேகத்தை விட இதயம் அதிவேகமாக துடித்தது. உடனே அந்த பெண்ணை மருத்துவர் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டும். அம்மா, சிறிது நேரம் இருங்கள், எங்காவது போய் வண்டி கிடைக்கிறதா என்று பார்த்து வருகிறேன் என்று கூறிவிட்டு கிழவியின் பதிலுக்கு காத்திராமலே வெளியில் வந்தான் மன்னன். அதே நேரம் அந்த தெரு வழியாக ஒரு இரட்டை மாட்டு வண்டி வந்து கொண்டிருந்தது. பாண்டியன் அந்த வண்டிக்காரனை நிறுத்தினான். ஐயா, இங்கே ஒரு பெண் நோயுற்று கிடக்கிறாள். அவளை மருத்துவர் வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். நாங்கள் ஏழைகள், வண்டிக்கு கூலி தர இயலாது என்று கூறினான் பாண்டியன். ஐயா, கூலி தராவிட்டால் ஒன்றும் கெட்டுப்போகப் போவதில்லை. ஆனால் மருத்துவர் கூலி இல்லாமல் மருந்து கொடுக்க மாட்டாரே என்றான் வண்டிக்காரன். அதெல்லாம் அங்கே போய் பார்த்து கொள்ளலாம். முதலில் அவளை மருத்துவர் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்றான் பாண்டியன். பாண்டியனும் அந்த வண்டிக்காரனும் அந்த பெண்ணை படுக்கையோடு அப்படியே தூக்கி கொண்டு வந்து வண்டியில் கிடத்தினார்கள். கிழவியும் ஏறிக்கொண்டாள். வண்டிக்காரன் முன்னால் ஏறி உட்கார்ந்து கொண்டு மிக மெதுவாக வண்டியை ஓட்டி சென்றான். பாண்டியன் வண்டிக்கு பக்கத்திலேயே நடந்து சென்றான். வழியில் பாண்டியன் அந்த வண்டிக்காரனோடு பேச்சு கொடுத்து அவனை பற்றி நன்றாக விசாரித்து தெரிந்து கொண்டான். அவன் பெயர் பொன்னன் என்று தெரிந்து கொண்டான். பொன்னையா, நீங்கள் உள்ளூர்காரராச்சே, அந்த மருத்துவரிடம் சொல்லி இந்த ஏழை பெண்ணுக்கு இலவசமாக மருத்துவம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளக்கூடாதா என்று பாண்டியன் கேட்டான். கேட்கிறேன். ஆனால் அந்த மருத்துவன் மிகுந்த பண ஆசை கொண்டவன். இருந்தாலும் நான் எப்படியும் இலவச மருத்துவம் பார்க்க செய்து விடுகிறேன் என்று உறுதி குரலில் கூறினான் பொன்னன். அவ்வாறு செய்தால் பொன்னையா, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு என்றான் பாண்டியன். புண்ணியத்தை விட்டு தள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் இடக்கப்படாவிட்டால் அது என்ன மனிதத்தன்மையா என்று கேட்டான் பொன்னன். மருத்துவர் வீடு வந்துவிட்டது. மருத்துவர் வீட்டு திண்ணையில் அந்த பெண்ணை இறக்கி படுக்க வைத்தார்கள். பொன்னன் கதவை தட்டினான். மருத்துவர், யார் அது இந்த இருட்டு நேரத்தில் என்று கடிந்து கொண்டே கதவை திறந்தார். வந்திருந்தவர்கள் அத்தனை பேருடைய ஏழை கோலத்தையும் கண்டு அவருக்கு எரிச்சல்தான் வந்தது. பணம் கொண்டு வந்திருக்கிறீர்களா? அவசர மருத்துவ உதவிக்கு ரெட்டிப்பு கூலை தர வேண்டும் என்றார். ஐயா, என்னை தெரியவில்லையா? பொன்னன் என்று கூறினான் வண்டிக்காரன். பொன்னனாயிருந்தாலும் கண்ணனாயிருந்தாலும் கூலி வேண்டும் முதலில். மருத்துவரின் கண்டிப்பான பேச்சை கேட்டவுடன் பொன்னன் ஆத்திரம் கொண்டான். ஆனால் அதை அடக்கிக் கொண்டு பேசத் தொடங்கினான். ஐயா மருத்துவரே, செய்த உதவியை சொல்லிக் காட்டுவது சிறப்பல்ல. ஆனால் காலம் அவ்வாறு சொல்ல என்னை ஏவுகிறது. அன்றொரு நாள் காட்டு வழியில் கள்வர்கள் கையில் சிக்கி உயிரிழக்க இருந்த உங்களை நான் காப்பாற்றினேன். அதற்கு நீங்கள் நன்றி சொன்னீர்கள். அந்த நன்றியை செயலில் காட்ட வேண்டுகிறேன். அன்று உங்கள் உயிரை மீட்டதற்கு நன்றியாக இந்த பெண் உயிரை காப்பாற்ற வேண்டுகிறேன் என்று பொன்னன் கூறியவுடன் மருத்துவர் மனம் மாறியது. அவர் அந்த பெண்ணின் கையை பார்த்தார். மருந்து கொடுத்தார். 1 வாரம் வரை தன் வீட்டிலேயே வைத்து மருந்து கொடுத்து காப்பாற்றுவதாக வாக்களித்தார். அதன் பின் பொன்னனும் பாண்டியனும் அங்கிருந்து புறப்பட்டனர். பொன்னன் வீடிருக்கும் தெருவை கேட்டுக்கொண்டு அவனை பிரிந்த பாண்டியன் ஊருக்கு வெளியில் வந்தான். அங்குள்ள ஒரு மரத்தடியில் கட்டி கிடந்த தன் குதிரை மீது ஏறி மதுரை வந்து சேர்ந்தான். மறுமுறை அரசவையில் அறம் வென்றானை பற்றி பேச்சு வந்தபோது பாண்டியன் இந்த நிகழ்ச்சியை சொல்லி, அறம் வென்றான் பாரியின் கால் தூசுக்கு கூட காணாதவன். அவனிடம் அற உணர்வே இல்லை. எல்லாம் வெளிப்பகட்டு. பொன்னனை வேண்டுமானால் பாரிக்கு நிகராகச் சொல்லலாம். பாரியிடம் இருந்த செல்வம் பொன்னனிடம் இல்லையே தவிர பாரியின் கருணையுள்ளம் அவனிடம் பொருந்தி இருக்கிறது என்று சொன்னான். பாண்டியன் வாழ்த்துக்கு ஆளான பொன்னன் பின்னால் பல நலங்கள் பெற்று வாழ்ந்தான். கருத்து: நல்ல மனத்தோடு செய்யும் அன்பான உதவிகளே அறமாகும். மற்றவையெல்லாம் வெறும் வெளிப்பகட்டேயாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.